பபிள் கம் போட்டு இழுத்து பபிள் கம்ல இழுக்க முடியலடா, வேற எதனா போட்டு இழுங்கடான்னு இழுத்து 2 hour 5 நிமிஷம் 10 நிமிஷம் குத்துருக்காங்க. அது கூட ரொம்ப பிளாக்கா இல்ல. வெற்றான் குத்தான் தாவறான் பறக்குறான். அவர் நடக்கிறாரு, தாவுறாரு, சண்டை போடுறாரு, அவ்வளவுதான். படம் லேக் எல்லாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா படம் 2 hour தான். கதையில ஒண்ணுமே இல்ல. இன்டர்வல் வரைக்கும் ஒரு டைலாக் தாங்க பேசிருக்காரு. இதெல்லாம் பார்த்தா எவனா பாவமா நினைப்பான்றீங்களா? காரி மூஞ்சில தான் தூக்கும். இத ஒரு வெப் சீரிஸ் டைரக்டர் கிட்ட குத்துனீங்கன்னா ஒரே எபிசோட் அம்மாவை பாத்துக்கோ, அவ்வளவுதான். கொஞ்சோன்னு நினைச்சு பாருங்க, அப்ப கதை உள்ள எப்படி இருக்கு. அவர் நடக்கிறாரு, தாவுறாரு, சண்டை போடுறாரு, அவ்வளவுதான். செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் லேக். படம் லேக் எல்லாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா படம் 2 hour தான். கதையில ஒண்ணுமே இல்ல. எக்ஸ்பிரஷன்ஸ் வரல. எக்ஸ்பிரஷன்ஸ் வராதனால அவரை வசனமும் பேச விடல. அப்படியே ஃபைட் ஸ்டண்ட்னே முடிச்சிட்டாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸிங், இந்த MMA எல்லாம் லைக் பண்றோம். சின்ன வயசுல இருந்து WWE பாக்குறவன். காலேஜ் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸிங் அகாடமில பிராக்டிஸ் எல்லாம் போயிருக்கோம். சோ ஒரு ஆர்வம், சரி பாக்ஸிங் படம்ன்றனால வந்து பாக்குறோம். அந்த பாக்ஸிங்கோட வேதனை வலி எல்லாம் காட்டுறீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. ஏங்க ஒரு பாக்ஸிங்கால தான் சண்டை, அதுல ஏற்படுற ரிவெஞ்ச் தான் இவ்வளவு கொலையில போய் முடியுது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அந்த பாக்ஸிங்காக அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டான், எவ்வளவு வலி அனுபவிச்சான்னு காட்டினாதானே நான் வந்து அவன் செத்த உன்ன அழுவ முடியும். ஒண்ணுமே காட்டல. அப்புறமா நான் ஏன் ஃபீல் பண்ணும்? சார்பாட்டா பரம்பரை படத்தை சும்மா எடுத்துக்கோங்களேன். ஏன் ஆர்யா அவ்வளவு வலி, அந்த எதிர் டீமும் அவ்வளவு வலி, அவ்வளவு பிராக்டிஸ், அவ்வளவு ட்ரைனிங்ஸ காட்டினாலதான் அந்த படத்தை நம்ம ஒன்றிணைஞ்சு பார்க்க முடியும். இந்த படத்துல அது கூட இல்லையங்க. சண்டைங்க, எங்க சண்டை? உங்க வீட்டு சண்டையா, எங்க வீட்டு சண்டையா? எல்லாரும் வீட்டு சண்டை இங்கதாங்க இருக்கு. வெற்றான் குத்தான் தாவறான் பறக்குறான். அந்த வெற்றான் குத்துறான் தாவரா ரோட்ல நடந்தா கூட பரவாயில்லங்க. ஜெயில நடக்குது, ஜெயிலுக்குள்ள ரத்தம். இதெல்லாம் என்ன மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் தெரியுமா? நான் அட்வொகேட், அதனால கொஞ்சம் ரீசனபிளா சொல்றேன். ஒரு ஜட்ஜி வீட்டுக்கு போறீங்கன்னா ஒரு கொலை அக்யூஸ்டே கூட்டு போனாலும் அவனை கிளீன் பண்ணி தொடச்சி போட்டுதான் கூட்டு போனோம். ரிமாண்ட் பண்ணும் போதும் சரி, இல்ல கோர்ட்டு கூட்டு வரும் போதும் சரி. இங்க கோர்ட்டுக்கு எப்படி தெரியுமா போறானுங்க? அக்யூஸ்ட் வெட்டினா அந்த ரத்தம் செதறி இவன் மூஞ்சில ஒரு 10 தெரி, இவன் சட்டை எல்லாம் போய் ஜட்ஜி கோர்ட்ல இப்படி நின்னுறானு. இதெல்லாம் பார்த்தா எவனா பாவமா நினைப்பான்றீங்களா? காரி மூஞ்சில தான் தூக்கும். இதெல்லாம் ஏத்துக்க முடியுதா? புரியல. பையன் வந்து நடிக்கிறாப்புல, ஆனா வந்து அப்பா வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு நடிச்சாருன்றது எல்லாருக்குமே தெரியும். பின்னாடி வந்து சரௌண்டிங்ஸ் தான் இருந்திருப்பாரு, அட்மாஸ்பியர் இருந்திருப்பாரு. புதுப்பேட்டையில பக்கத்து சின்ன சின்ன டைலாக் படிப்படியா முன்னேறி இந்த அளவுக்கு ஒரு நல்ல பக்காவா நடிக்கிறாருன்னா என்ன பிராக்டிஸ்? இங்க பிராக்டிஸே இல்லாம நீங்க வந்து நடிக்கிற ஒரு எக்ஸ்பிரஷன் இல்ல, மூஞ்சில ஒரு அழுகுறான். அவங்க அண்ணன் செத்துனா அப்புறம் அழுகணும். ஆனா அழுகும் போது கேமராங்க இல்ல. இப்ப இல்லங்க, இப்ப நான் பேசும்போது எனக்கு கோவம் வருது. என்ன எக்ஸ்பிரஷன் தெரியுதா? அந்த எக்ஸ்பிரஷன் இல்ல. அவர் பான் ஆர்டிஸ்ட் கிடையாது. அவர் பான் வித் டைமண்ட் ஸ்பூன் பாக்ஸர். அமைதியா இருங்க. இன்டர்வல் வரைக்கும் ஒரு டைலாக் தாங்க பேசிட்டாரு. ஏன்னா டைலாக் டெலிவரிஸ காட்டினா ஐயோ வரமாட்டுது அப்படின்றனால கேமராவை திருப்பிடுறாங்க. அழுவும் போது அப்படி லைட்டா காட்டிட்டு லைட்டா திருப்பிடுறாங்க. டான்ஸ் ஆடுறாப்ல, சண்டை போடுறாப்ல. ஆனா அந்த சண்டையை நம்மளால ஏத்துக்க முடியுதானா? ஏத்துக்க முடியல. பிகாஸ் நான் பாடி ஷேமிங் பண்ணல. ஹைட் கொஞ்சம் கம்மியா இருக்கிறனால அந்த சண்டை சீக்வன்ஸ்லாம் நம்மளால ஒன்றிணைஞ்சு பார்க்க முடியல. நார்மலா பாத்தீங்கன்னா மத்த டிரெக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 5 ஹவருக்கு படத்தை எடுத்துட்டு அதை கஷ்டப்பட்டு கட் பண்ணி 2.5 hour 3.25 ஹவருக்கு போயிடுவாங்க. ஆனா இந்த படம் எப்படின்னா, கதையே 3/4 hour சப்ஜெக்ட் தான். அந்த 3/4 hour சப்ஜெக்ட அப்படியே பபிள் கம் போட்டு இழுத்து, பபிள் கம்ல இழுக்க முடியலடா, வேற எதனா போட்டு இழுங்கடான்னு இழுத்து 2 hour 5 நிமிஷம் 10 நிமிஷம் குத்துருக்காங்க. அது கூட ரொம்ப பிளாக்கா இல்ல. இத ஒரு வெப் சீரிஸ் டைரக்டர் கிட்ட குத்துனீங்கன்னா ஒரே எபிசோட் ராவா பாக்கலாம்னா ராவஸ்ட், நீங்க வந்தீங்கன்னா ராவா பாக்கலாம். மத்தபடி ராவா பாக்கணும்ன்றாரு. ஒரு கட்டிங் கோட் எதனா போட்டுட்டு வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணாம அப்படின்ற இதுல போயிடுவீங்க. தண்ணி மிக்ஸ் பண்ணாம வந்து அச்சாதான் பார்க்க முடியாது சொல்றேன். தண்ணி மிக்சிங் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தூங்கிடுவீங்க. கோர் கண்டென்ட் பாக்ஸிங், அந்த கோர் கண்டென்ட்ல இவங்க ஃபெயிலியர் ஆனனால ஒண்ணுமே அங்க கிடையாது. அப்பா இருக்கிறனாலதான் பையன் இவர் வந்து ஸ்டார்டிங் எடுத்த உடனே பேசிட்டாரு, அப்பா ஐடென்டிட்டி இல்லாம வரேன், இது என்னோட சொந்த முயற்சின்னு. அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு நாங்க வந்து உட்காந்து உங்க படத்தை ஃபர்ஸ்ட் ஷோ பாத்துருக்கோம்னா ஏன்? சூர்யா சேதுபதியின் அதிரடி நடிப்புக்காகவா, இல்ல சூர்யா சேதுபதியின் அதிரடி டான்ஸுக்காகவா, இல்ல அதிரடி ஸ்டண்ட் ஆக்ஷனுக்காகவா? விஜய் சேதுபதி அந்த ஒரு மனுஷன் இருக்கிறனாலதான் நாங்க வந்து சரி அவர் பையன் என்னதான் பண்ணிருக்கீங்க பாக்கலான்ட்டு வரோம். ஆனா அந்த பையன் ஒண்ணுமே பண்ணலன்னு தெரிஞ்ச உடனே இப்படி கதறிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்க வேண்டியதுதான். இல்ல நான் எங்களுக்கு மனசு இல்லங்க சாயலா ஏங்க மூஞ்சில எக்ஸ்பிரஷன் இல்லங்க. அவரை நான் தப்பு சொல்ல விரும்பல. ஃபர்ஸ்ட் டெபியூ பண்ணிருக்காரு, தப்பு சொல்லணும்னு சொல்லல. பட் இதெல்லாம் வந்து டிரெக்டர் வந்து அவர்கிட்ட இருந்து எடுத்து இருக்கணும். இதுல டிரெக்டரோட மிஸ் தான். ஏன் இந்த சீனுக்கு இப்படி பண்ணவங்கன்னு சொல்லிருக்கலாம். ஒன்லி நடக்கிறாரு, ஸ்டண்ட் போடுறாரு, ஃபைட் நல்லா பண்றாரு, டான்ஸ் லாஸ்ட் டான்ஸ் ஓரளவுக்கு நல்லா ஆடுறாரு. ஃபைட் மாஸ்டர் தான் ஆக முடியும். இந்த மாதிரி தான் பண்ணிருக்காங்க. ஆமாமா 120 கிலோ ஏதோ கம்மி தான் பண்ணாங்க. ட்ரைனிங் எடுத்தாம்பா, ஃபர்ஸ்ட் நடிக்கிறதுக்கு ட்ரைனிங் எடுப்பா. 3 வருஷமா 4 வருஷம் அவங்க அப்பா சும்மா வந்துட்டாரு. எத்தனை வருஷமா நடிச்சிருந்தாருப்பா. அட்மாஸ்பியர் இந்த மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து நடிப்பை கத்துக்கணும் வந்தாப்புல, சும்மா கிடையாது.
விஜய் சேதுபதி அவங்க பையனுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், அவ்வளவுதான். என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி இதே மாதிரி நடிச்சிருந்தீங்கன்னா அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் போயிடுவீங்க அப்புறமா. இந்த மாதிரி நடிச்சா யாரும் பார்க்க மாட்டாங்க. அதாவது சும்மா நார்மல் ஸ்டோரி, இந்த பார்க்கிங் மாதிரி ஸ்டோரி இல்லங்க, ஆக்சுவலா நான் ஒண்ணு சொல்லிடுறேன், யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இவரு ஆக்டிங் செட் ஆக மாட்டாரு. உண்மையிலே ஒரு ஹீரோவா நடிக்கணும்னா, நான் பாடி ஷேமிங் ஒண்டி நினைக்காதீங்க. ஹீரோவா நினைக்கணும்னா அந்த உடல் உடை பாவனை எல்லாமே இருக்கணும். ஒண்ணு ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கணும். அழகு இல்லைனாலும் நடிப்புல காட்டுற மாதிரி இருக்கணும். எதுவுமே இவருக்கு மிஸ் மேட்ச் ஆகுது. இப்போ ஒண்ணும் இல்ல, கருணாஸோட பையன் இருக்காரு, ஆக்டிங் பாத்தீங்களா, அவரும் ஒன்றும் கலர்லாம் கிடையாது. பட் அந்த ஆக்டிங் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து மூஞ்சில எடுத்து வந்து டெலிவரி பண்றதுனால நம்ம லைக் பண்ணி பார்க்க முடியுது. இவர்கிட்ட அது இன்னும் வரல. மேபி சின்ன பையன் மெச்சூர்ட் இல்லாதன்றனால வரல. இனிமேட்டும் அவர் அதை கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்தாலும் ஹீரோவா ஜொலிப்பாரானா வாய்ப்பு இல்ல ராஜா தான். கஷ்டம். இதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இல்லைன்னா நீங்க எதுவுமே படம் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நினைச்சுக்குவாங்க, உங்களை சாட்டிஸ்ஃபை படுத்தும், அவ்வளவுதான். ஆமா, படமே இல்லைன்னு நினைச்சுடுவாங்க, சும்மா போர் அடிக்குது எங்கன்னா படம் நல்லா பயங்கரமா இருக்குன்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாது. நாங்க ஓப்பனா இப்ப சொல்லிடுவோம். விஜய் சேதுபதி சார் பேஸ் பார்த்தேன், அவரு சோகமா தாங்க இருந்தாரு. விஜய் சேதுபதியே மேல இருந்தாரு. நேரா எவனும் கை தட்ட மாட்டீங்க. இதுவரை ரோகிணி தட்டுறா லைட்டை வந்து அப்பப்போ தெரியல உங்களுக்கு, அது லைட் எல்லாம் போடுறாங்க, போக்கஸ் எல்லாம் போடுறாங்க, எவனும் கை தட்ட மாட்டான். ஏன்னா சிங்க் ஆகல. அவருக்கு அந்த என்ட்ரி எல்லாம் கொடுக்கும் போது ஒண்ணும் இல்ல. ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் எப்படி தெரியுமா, அவர் மூஞ்சி எப்படி தெரியுமா ரிவீல் பண்றாங்க. ஒரு 10 நிமிஷம் காட்டல, லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெயிலுக்கு போறாரு. ஜெயிலுக்கு போகும்போது தான் அவர் மூஞ்ச வந்து காட்டுறாங்க நம்மளுக்கு. நம்ம எல்லாம் வந்து வெயிட் பண்ண இருக்கோம். எப்படி தெரியுமா மூஞ்ச காட்டுறாங்க, கோணி பைய போத்தின்னு கூட்டு போறாங்க. எந்த ஜெயில சிறுவர் இதுக்கு விடுதிக்கு உங்களுக்கு வந்து கோணி பைய போட்டு மூஞ்ச மறைச்சுன்னு கூட்டு போறாங்கன்னு எனக்கு தெரியல. சோ இதெல்லாம் ஒரு நடக்காத காரியம், நடக்கவே முடியாத விஷயத்த ஒரு ஹீரோக்கு நீங்க காட்டி அந்த ஹீரோவையும் அசிங்கப்படுத்துறீங்க, லாஜிக்கையும் மிஸ்டேக் பண்றீங்க. அது எப்படி? இந்த மாதிரி இன்ட்ரோ வந்து சிவாஜி படத்துல சூப்பர் ஸ்டாரை பார்த்தேன். ஆமா, அடுத்தது இங்க காட்டுறாங்க. என்னங்க இது? ஜவான் படத்துல கூட பாத்தீங்கன்னா ஷாருக் கான் கோணி பைய முடியல, சும்மா சாதாரண நினைச்சிருக்கேன். இல்லப்பா, அவர் பெரிய ஆளுப்பா, அந்த ரேஞ்சுக்கு இவரை காட்டுறாங்கன்ற. ஏன் அதெல்லாம் ரொம்ப தப்பு. லாஜிக்கலி ஒண்ணுமே இல்லைங்க, சத்தியமாங்க. இங்க பாருங்க, எப்பவுமே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வரவங்கலாம் இவங்களோட ஆடியன்ஸ் தான். அதுல ஒர்க் பண்ண காஸ்ட் அது இவங்க அவங்க தான் வருவாங்களே தவிர்த்து அவங்க அப்படிதான் கொடுப்பாங்க. அவங்க வேற என்ன தர முடியும்? அப்ப விக்ரமே நடிக்க வச்சிருக்கலாமே. விக்ரம் மாதிரி விக்ரம் பாத்துறீங்களா? விக்ரம் பாத்துறீங்களா நடிக்கிறது? அதான் கேக்குறாங்க. விக்ரம் மாதிரி இருப்பாரு. தெரியாம வந்து விக்ரம் மாதிரி இன்னும் என்ன இருக்கு? நான் விக்ரம் பார்த்ததுல ராஜா பாக்கல. போய் விக்ரம் இப்போ விக்ரம் 2 வேற வந்துச்சு, விக்ரம் பார்க்கலன்ற. சியான் விக்ரம் பாருங்க. லோகேஷ் பாருங்க என்ன சொல்றாரு, விக்ரம் படம் பார்த்தது இல்லையா அவரு? இப்போ ஒண்ணுமே இல்ல. அடுத்த சூர்யா கிடையாது அவரு, அடுத்த விஜய். விஜய் ஆல்ரெடி போயிட்டாரு. அவரை ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு தான் இவர் போய் ஆசீர்வாதம் யார்கிட்ட வாங்கினார் தெரியுமா? தெரியாத உங்களுக்கு? யார்கிட்ட வாங்கினார்? யார்கிட்ட? நடிகர் விஜய் கிட்ட. சோ அவர் வந்து இப்ப என்னன்னா துப்பாக்கி எடுத்து கையில குத்துட்டா, தம்பி வெச்சுக்கோ, நீ வெச்சுக்கோ. இல்ல இல்ல, ஆல்ரெடி சிவகார்த்திக் திருப்பி எல்லாமே என்னன்னா சுடாத துப்பாக்கி. சிவகார்த்திக் இல்ல ஒண்ணுமே. சிவகார்த்திக் திருப்பி குத்துறாரு அவர்கிட்ட. தலைவா எப்பா நீயே வெச்சுக்கோ, இது வேலைக்கு ஆகாது. அப்புறம் வந்து என்ன நடிக்க தெரியாதுன்னு சொல்றாங்க, அதனால வேலைக்கு ஆகாதுன்னு. சோ அடுத்த விஜய்னு வேணா இவரை சொல்லிக்கலாம்.